இன்னும் ஒரு மாணவி இருக்கிறாங்க. அவங்களோட பேர் என்னம்மா? சொல்லுங்கம்மா. செரோனா எஸ்தர். இந்த அனர்த்தத்தில் நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? ஓலவர் செய்ய போகிறீங்க அப்படியா? இந்த அனர்த்தத்தில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நல்ல பிள்ளைங்க நீங்கள் சந்தித்த நிகழ்வு என்ன அப்படியா? எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஹெலிகாப்டர் ஓடிச்சு கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சாப்பிட்டு எல்லாம் நாங்கள் தான் உட்காந்துருந்தோம். தம்பி உட்காந்து நாங்கள் அப்படியே மேலே தூக்கிடுச்சு. எல்லாரும் கத்துனாங்க. பின் வீட்டு சைடில் உள்ளவங்களாம் அண்ணா காப்பாற்றுன்னு எல்லாம் கத்துனாங்க. எங்களால் முடியலை. அப்போ அப்பா வந்து அந்த டைமில் பார்த்து கதவெல்லாம் ஒன்றும் மூடி இருக்கலை, லைட் வெளிச்சமும் இருக்கலை. நான் கையில் வச்சிருந்த போன் வந்து கீழே விழுந்துருச்சு. கண்ணாடிலாம் அப்படியே கீழே விழுந்ததுக்கு அப்போ வெளியே போயிட்டு பார்க்குறப்ப பக்கத்து வீட்டுல இருந்து தண்ணி எல்லாம் அடிச்சிட்டு வந்துருச்சு. மாமா மாமியும் வெளியே ஓடி வந்தாங்க. அப்பாவை சொல்லி தம்பியை வந்து பாருங்க கத்துனாங்க. அப்பதான் அப்பா வந்து தம்பியை தோளில் வச்சுக்கிட்டு அம்மா தம்பி வந்து தம்பிக்கு எத்தனை வயசு? அப்பா தோளில் தூக்கிட்டாரா? அப்பா தோளில் தூக்கிட்டு என்னையும் பிடிச்சி எடுத்து அம்மாவெல்லாம் எடுத்து கல் மேலே கூட்டிட்டு அம்மாவுக்கு தண்ணி வந்து எங்களுக்கு மூடிடுச்சு. எல்லாரும் கை கொடுத்துட்டோம். மாமா மாமியெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு ஒரு கல் மேலே நின்றோம். அப்போ அங்கிட்டு வந்து போகிறதுக்கு எந்த இடம் இல்லையான்னு கேட்டால் அங்கிட்டு இருந்து தண்ணி வந்துச்சு, இங்கிட்டு இருந்து தண்ணி வந்துச்சு. அப்போ ஒரு அங்கிட்டு வந்து ஒரு குப்பை குழி வழியாக தான் ஏறி அந்த அந்த லைட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து ஒரு வீட்டில் இருந்துட்டு பரிசீலத்தை வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போன வச்சாங்க. நான் அடுத்த வருஷம் ஓலை வச்சுருக்கேன். இப்போ அம்மாட நிலைமை என்ன? அம்மா அப்பா எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. என் சாப்பாடுக்கு இருபது தான். நான் உயிரோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா கிட்ட அம்மா வாங்க. அம்மா இருக்கிறீங்களா? எப்படியோ காப்பாற்றி வந்துட்டீங்க. கடவுளுடைய நாட்டம். அப்பா இருக்காரு தானே? கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? உண்மையிலே இந்த சவால் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சந்திச்ச ஒரு பெரிய ஒரு சவால். உண்மையிலே நீங்கள் எல்லாரும் இதுக்கு பிறகு நல்லா படித்து நல்ல பிள்ளைகளாக முன்னுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருந்து இந்த மக்களுக்காக நாளை கட்டாயம் நல்லது செய்யும். அப்படி ஒரு எண்ணத்தை ஏதாவது உங்களை கடவுள் காப்பாற்றிருக்கிறாரு. மீண்டும் நீங்கள் ஏதாவது நல்லது செய்யறது. அப்பா வந்துட்டார். அப்பாவோட தான் நான் பேசினேன். அப்பாவோட தான் நான் ஆரம்பத்தில் அப்பாவை தான் சந்தித்தேன். நாங்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் நாங்கள் வந்த நேரம் உண்மையிலே வந்து யாருமே இங்கே வந்திருக்கல, இந்த மீடியாவும் வந்திருக்கல. இவங்கெல்லாம் அவங்களோட உடல்களை தேடி எடுத்துக்கொண்டிருந்த கட்டத்தில் நான் நினைக்கிறேன் உங்களோட சந்திச்சு தான் தொடர்பு ஏற்படுத்தி தான் நான் வந்து தகவல்களை பெற்றுக்கொண்டு உண்மையிலே அந்த கவலையான நிலவரெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. உண்மையிலே இன்றைக்கு உங்களோட குடும்பத்தை மீண்டும் இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். உலகத்தில் இதுக்கு பிறகு இந்த மனைவியோட இந்த பிள்ளைகளோட அன்பான ஒரு அப்பாவா, இந்த பிள்ளைகளை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வர ஒரு அப்பாவை உங்களால் வாழ்க்கையை கொண்டு போக முடியும் தான். இன்னும் ஒரு வாழ்க்கை இறைவன் தந்திருக்கிறான். எனவே அந்த வாழ்க்கையை மீண்டும் நம்பிக்கையோட வாழ்ந்து பாருங்க. இது நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்றேன். எனவே இந்த வாழ்க்கையை பாருங்க, இதுதான் லைஃப். இந்த லைஃப்ல வந்து இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். சில நேரங்கள் எங்களோட இருந்து எங்களோட போகலாம், எதிர்பார்க்காத எங்களுக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் கடவுள் தந்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த நல்ல வாழ்க்கை, இவர்களுடைய வாழ்க்கை இன்னும் சுபிட்சமாக வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையும், இங்க இருக்கக்கூடிய இந்த தாய் தாப்பன், நிறைய பாட்டிமார் தாத்தமார் இருக்காங்க, அவங்க எல்லாருடைய மனங்களிலும் இறைவன் இந்த ஆறுதலை கொடுக்க வேண்டும், நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு இன்னும் ஒரு புதிய நம்பிக்கையும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனதிலே ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்திப்போம். நன்றி.